அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஎன்எம்ஏடபிள்யூஸோட டிப்ளமோ கவுன்சிலிங் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டிப்ளமோ கவுன்சிலிங் செல்வோர் கவனத்திற்கான ஒரு முக்கியமான ஒரு தகவலை நம்ம தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ தொடர்ந்து டிஎன்எம்ஏ டிப்ளமோ கவுன்சிலிங்காக இருக்கட்டும், டிகிரி கவுன்சிலிங்காக இருக்கட்டும், எல்லாத்த பற்றின அப்டேட்டும் தொடர்ந்து நம்ம விட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டிப்ளமோ கவுன்சிலிங் நடைமுறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட பதிவை கீழே வைக்கிறேன். கண்டிப்பா கீழே லிங்க்ல செக் பண்ணுங்க, இல்லாட்டியா மேல ஐ பட்டனையும் வைக்கிறோம். சரியா? சரி, இப்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் நாளைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸும் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தான் நாளைக்கு என்ன பண்ணிருக்காங்க, அலோகேட் பண்ணிருக்காங்க. நாளைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 500 பேர். ஸோ 500 பேர் கிட்ட நாளைக்கு வந்து என்ன பண்ண போறாங்க, கிட்டத்தட்ட 500 400 சம்திங் 490 பேர் கிட்ட போக போறாங்க. சரியா? ஸோ நாளைக்கு நீங்க போறவங்க ரொம்ப நீங்க கன்ஃபியூஷன்லாம் எதுவுமே ஆகக்கூடாது. நிறைய பேர் என்னன்னா, சார் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள்னு போட்டிருக்காங்க, நாட் எலிஜிபிள்னு போட்டிருக்காங்க, போலாமா வேணாமா, அந்த கன்ஃபியூஷனே தேவை கிடையாது. சரியா? உங்களுக்கு கால் லெட்டர் இந்த டேட் இந்த டைம் வந்திருக்கா, அங்க போயிருங்க. சரிங்களா? நீங்க அங்க போனா மட்டும்தான் உங்களுக்கான ஒரு கிளாரிபிகேஷன் கண்டிப்பா கிடைக்கும். சரியா? அதனால போகாம மட்டும் விட்டுறாதீங்க. தயவு செய்து நான் கேட்டுக்கிற ஒரே விஷயம், ஆப்சன்ட் மட்டும் ஆயிராதீங்க அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். ஏன் ஆப்சன்ட் ஆக வேணாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் பிஎஸ்டிஎம் எலிஜிபிளா இல்லாம இருந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெனரல் கம்யூனிட்டிக்கு உங்களை வந்து பிசிஓ எம்பிசிஓக்கு மாத்துறாங்க, பிஎஸ்டிஎம் இல்லாம நார்மல் கேண்டிடேட் அதாவது நார்மல் கேட்டகரிக்கு மாத்துறாங்க அப்படின்னா, நீங்க போனா மட்டும்தான் அவங்க மாத்துறாங்களா மாத்தலையான்றது தெரியும். நீங்க போகல அப்படின்னா உங்களை ஆப்ஷன் லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. அடுத்து வரக்கூடிய கவுன்சிலிங் ஷெட்யூல்ல உங்களை சேர்க்க மாட்டாங்க மேபி. சரியா? ஸோ அதனால தயவு செய்து பாத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 21ஆம் தேதியில இருந்து ஜென்ரலா எல்லா கம்யூனிட்டிக்கும் ஜென்ரலா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்ப போறவங்க என்னென்னா பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னது ஆல்ரெடி, இப்போ 9 மணி அப்படின்னா அரை மணி நேரம் 30 மினிட்ஸ் முன்னாடி நீங்க கண்டிப்பா இருக்கணும். முக்கியமான விஷயம். சார் வேற ஏதாச்சும் சர்டிபிகேட் கொண்டு போகணுமா, இந்த கேள்விதான் நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சாச்சு. ஆனா இப்ப டிகிரிக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் கொடுத்துருப்பீங்க, டிகிரி சர்டிபிகேட் கொடுக்காம. சோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல டிகிரி சர்டிபிகேட் எடுத்துட்டு போங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு சர்டிபிகேட் கேட்டு அதுக்கு பதிலாக ஏதோ ஒண்ணு மாத்தி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட்டை எடுத்துட்டு போங்க. மேபி கேட்கறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அப்ளை பண்றப்பயோ சிவி கொண்டு போனப்பயோ இருக்கிற எல்லா சர்டிபிகேட்டையும் எடுத்துட்டு போங்க. அவங்க கேட்டா நீங்க கொடுங்க, கேட்கலன்னா கால் லெட்டர் மட்டும் எடுத்துட்டு போங்க. சரியா? ஆனா உங்களோட பேக்ல இருக்கிறது ஒரு சர்டைன் காப்பீஸ் இருக்கிறது நல்லதுதான். சரியா? சப்போஸ் கேட்டாங்கன்னா நீங்க திருப்பியும் வீட்டுக்கு வந்து எடுக்கிறதுக்குலாம் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அதனால அங்க போறீங்களா, போயிட்டு அவங்க என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத சொல்லுங்க. அதே மாதிரி உங்களை வந்து வெயிட்டிங் ரூம்ல தான் உட்கார வைப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேல எல்சிடி ஸ்கிரீனோ எல்இடி ஸ்கிரீன்லோ என்ன பண்ணிருப்பாங்க, வேகன்சி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எவ்வளவு வேகன்சி எடுக்கிறாங்க, எதுல வேகன்சி போய்கிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு வேகன்சி ஸ்டேட்டஸ் அப்டேட்டே ஆயிட்டு இருக்கும். அதே மாதிரி டெய்லிக்கும் எவ்வளவு வேகன்சி முடிஞ்சிருக்கு அப்படின்றதையும் ஈவினிங் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. இதுதான் அவங்க ரெகுலரா ஃபாலோ பண்றது. ஸோ நாளைக்கு போறவங்க இந்த விஷயத்தெல்லாம் தயவு செய்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி முக்கியமா நாளைக்கு போயிட்டு வரவங்க, ஸோ காலையில இவங்களா இருக்கு யாரு, ஸோ டிசபிலிட்டி கேட்டகரியா இருக்கட்டும், எக்ஸர்விஸ்மென்ட், டெஸ்டிடியூட் வீடியோ யாரா இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாம் தயவு செய்து இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. எப்படி நடந்துச்சு, என்ன சீட் எடுத்தீங்க அப்படின்றது மட்டும்தான் நீங்க சொல்ல போறீங்க. என்ன மாதிரி ப்ரொசீஜர் அங்க எப்படி டிப்ளமோவுக்கு ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத தயவு செய்து சொல்லுங்க. இல்லாட்டி இந்த வீடியோக்கு கீழேயே கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் பின் பண்ணி விடுறேன். சரியா? ஸோ அதனால இனிமேல் வரக்கூடிய காலத்துல கவுன்சிலிங் போறவங்க யாரா இருந்தாலும் இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜோ இல்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையோ ஷேர் பண்ணுங்க. அது அடுத்து போறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நாளைக்கு போற எல்லாருக்குமே கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட் ஆல். இனி போறவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் ஒரு நம்பிக்கையை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த நம்பிக்கை நமக்கு நல்லதாகவே அமையும் அப்படின்னு நினைச்சிட்டு பாசிட்டிவ் திங்கிங்ல மட்டும் போங்க. அங்க என்ன நடந்தாலும் நல்லதுக்கே அப்படின்னு நினைச்சிட்டு மட்டும் வாங்க. இந்த பிஎஸ்டிஎம் இந்த கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே வேணாம். எலிஜிபிள் இல்ல, கால் லெட்டர்ல வந்திருக்கா, நீங்க டேரக்டா அங்க போயிருங்க. அவங்க என்ன ஃபார்மாலிட்டியோ எல்லாமே வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறோம். ஸோ தொடர்ந்து இந்த அப்டேட்டுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.
மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.